பண்றாங்க தெரியுமா? உங்க அம்மா கிட்ட போய் கேளுடா. ஒரு முக்கிய அறிவிப்பு. அநாதை இல்லங்களில் இருந்த நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கடத்தப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளனர். மனித உறுப்புகளுக்காக தீவிரவாத கும்பல் இக்குழந்தைகளை கடத்தி கொலை செய்திருக்கலாம் என போலீஸ் தரப்பில் சந்தேகிக்கப்படுகிறது. அந்த கும்பலை பிடிக்க தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் பொதுமக்கள் எந்தவித பயமும் அடைய வேண்டாம் என போலீஸ் உயர் அதிகாரி கேட்டுக்கொண்டுள்ளார். இவன் பாஷா எம்ஏ படிச்சவன். பல மாவட்டங்கள்ல கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் குண்டு வச்சு தகர்த்திருக்கான். பல பேர் உயிரிழந்திருக்காங்க. இவன் டேவிட். இவன் ஒரு டாக்டர். குழந்தைகளை கடத்தி மனித உறுப்புகளை எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட்னு இவன் மேல பல கம்ப்ளைண்ட் இருக்கு. இவன் சுந்தர் சிங். இந்த கும்பல்ல இவன் ஒரு முக்கியமான ஆளு. பல வெடி விபத்துக்கு இவன் தான் முக்கிய காரணம். இன்னும் இந்த கும்பல்ல எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரியல. சிரம் இவங்கெல்லாம் தன்னிச்சையா செயல்படுறாங்களா இல்ல இவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கானாங்கிற பர்டிகுலர்ஸும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. காட்டுக்குள்ள இருக்கிறவங்க எப்போ எப்படி எங்க வருவாங்கன்னு நம்மால கண்டுபிடிக்க முடியல. தூக்கி போட்டுருக்காங்க. சுட்டு தலை அந்த நாய்களை. அவசரப்படாதீங்க, நான் சொல்றத பத்தி கேளுங்க. இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய சில போலீஸ்காரங்களை உடஞ்சா இருக்கிறப்போ சட்டத்தையே நம்பி இருக்கிற பாமர ஜனங்களோட நிலைமை என்ன? அதுக்காக நீங்க சட்டத்தை மீற போறீங்களா? உண்மையான குற்றவாளிங்க சட்டத்தின் பிடியிலிருந்து என்னைக்கு தப்பவே முடியாது. அட என்னங்க நீங்க? இப்ப கண்ணிக்கு உயிரோடு இருந்தா கூட போலீஸ் லாக்கப்ல வச்சு அந்த அம்மாவை கற்பழிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் போய் கேஸ் போட்டுருப்பானுங்க சில போலீஸ்காரனுங்க. அத அந்த சட்டமும் நம்பும். நாட்டுல நடக்கிற அத்தனை வன்முறைக்கும் நாம தான் காரணம்னு போலீஸ் ரெக்கார்ட்லயும் பொதுமக்களையும் நம்ப வச்சுட்டாங்க. நாம நல்லவங்கன்னு தெரியணும்னா உண்மையான குற்றவாளிங்க அவங்க தான் தகுந்த ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. காப்பாத்துங்க ஐயா, ஏட்டையா என்ன காப்பாத்துங்க ஐயா. என்ன தெரியலீங்களா ஐயா? ஏண்டா உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன இளவரசர் சார்லஸா இல்ல சலாம் ஹுசேனா? வெண்ண யாரா நீங்க? கல்யாண புரோக்கர் கந்தசாமிங்க ஐயா. கல்யாண புரோக்கர் கந்தசாமியா? ஆமா, அதே பட்டு அதே பொட்டு. ஆமா, நீ எங்க இங்க? பொண்ணு தள்ளிட்டு வந்த புரோக்கர்னு சொல்லி என்ன தூக்கி உள்ள போட்டாங்க. என் பேரை சொல்ல வேண்டியதானயா? உங்க பேரை சொல்றதுக்கு அப்புறம் தாங்க அட்டமலை மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டாங்க. என் பேரை சொன்னதுக்கு பின்னாலதான் அடியேவா? ஐயா, இந்த ஸ்டேஷன்ல என் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்க. உங்களை இன்ஸ்பெக்டர் வச்சுக்கிறேன். அடி பின்னிட்டாங்களா? சரி சரி, வெளியே யாருன்னு சொல்லாத. ஆமா, என்ன விஷயமா வந்த? உங்களுக்கு பொண்ணு பார்த்த விஷயமா தாங்க வந்தேன். என்னங்க ஐயா நீங்களே அடிக்கிறீங்க? இப்படிதான் போன வாட்டி ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வரும்னு சொல்லி ஐபிஎஸ் ஆபீசர் தள்ளி விட்டு வேலைக்கு உழ வைக்க பார்த்த. இப்ப இன்னைக்கு ஒரு பொண்ணு வருதா? தப்பு என் பேர்ல இல்லைங்க. மார்ச் 15 சொன்னேன், பிப்ரவரி 15 அட்டாச் ஆயிட்டீங்க. மாசத்திட்டனா? இப்படித்தான் வர வர என் புத்தி ரொம்ப மழுங்கி போய்கிட்டு இருக்கப்பா. ஆமா, இன்னைக்கு அந்த பொண்ணு வர்றாளா? நிச்சயமா வருதுங்க. ஆள் எப்படி? கண்ணு கருவண்டு, இதழ் சிகப்பு, மொத்தத்துல ஒரு அப்சரத்துங்க. கண்டிஷன் என்னது? நீங்க இன்ஸ்பெக்டர் ஆகணும், அப்பதான் அந்த பொண்ணு உங்களுக்கு கழுத்த நீட்டும். யோ,
இன்ஸ்பெக்டரா மாறுறதுக்கு இங்க என்ன சமூக வாழ்வியல் நாடகமா நடத்திக்கிட்டு இருக்க ட்ரெஸ் மாத்துறதுக்கு உடனே எப்படி இன்ஸ்பெக்டரா மாறுறது என்னத்த இந்த ஜென்மத்தில் நடக்காத இந்த கல்யாணம் வேண்டாம் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் தேவையில்லை இந்த கல்யாணம் எனக்கு எப்படி நான் இன்ஸ்பெக்டரா மாற முடியும் கதையை உருப்பா உனக்கு கல்யாணம் நண்டாயிடலாம் ஐயா வணக்கம் ஐயா வாட் எ மூமெண்ட் இல்லைங்க அது கல்யாணம் சொல்லிட்டியா கோவில் ஜோடிகளை ஒன்னா சேர்த்து வைக்கிட்டா என் வேலை அப்புறம் அதுக்கு இந்த வேலைக்கு வந்தீங்க இந்த நக்கல் தானே வாங்க நீ எந்த ஜென்மை ஏத்தாலும் ஒரு கல்யாணமே ஆகாது ஐயா பெரிய வார்த்தை சொல்லாதீங்க மன்னிச்சுக்கீங்க எத்தனையோ தியாகம் எவ்வளோ பண்ணிருக்கான் ஆஃப்டர் ஒரு ஸ்மால் தியாகம் நான் பண்ணக்கூடாதா சார் இல்லையிலிருந்து என் ட்ரெஸ் எல்லாம் நீ அவுத்துக்கோ அவுத்துட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட அவுத்து கொடுத்துடு இன்னிலேந்து நீதான் கண்கண்டு தெய்வமே நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருந்தாதான் நீ நல்லா என்ன எக்ஸ்கியூஸ் மீ சார் சிட்டில நூற்றுக்கணக்கான குழந்தைங்க கடத்தப்பட்டிருக்காங்க அதுல சில குழந்தைங்களோட உறுப்புகளை எடுத்து கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க இப்பெல்லாம் பெற்றவங்க குழந்தைங்களை வெளியில அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க சார் நீங்க பெரிய கராத்தே சாம்பியன் திறமையான ஆஃபர் பேர் வாங்கிருக்கீங்க கருப்பு பெல்ட் வாங்கினா மட்டும் பத்தாது சார் கடமை கரெக்டா செய்யணும் நிலுங்க சார் என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன் நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் சார் எடுத்திருக்கீங்க இத பாருங்க உங்களை விட அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துட்டு ஸ்பெஷல் ஆபீசர் நீங்க இத கண்டுபிடிப்பீங்களா இல்ல இதுக்கு ஒரு கமிஷன் போட்டு காலத்தை கடத்துவீங்களா லவ் திஸ் இஸ் டூ மச் ஐயா ஜீப் ரெடி டாடி டாடி சாப்பிடலையா கோவமா பின்ன என்னம்மா தாயில்லா பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்து ரொம்ப தப்பா போச்சு இன்டர்வியூங்கிற பேர்ல இப்படியா கேள்வி கேக்குறது வாட் டாட் பத்திரிக்கை நிருபரா என் டியூட்டியை நான் செஞ்சேன் இந்த பாரு கௌரி 4 பேர் முன்னாடி டீசெண்டா நடந்துக்கணும் அதான் உனக்கு நல்லது எனக்கும் பெருமை உங்க பெருமைக்கு எந்த கெடுதலும் வராது வாங்க சாப்பிடலாம் வாங்க வாங்க டாடி வாங்க சாப்பிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் மிஸ்டர் அருண் எப்படி சார் அப்படியே கிட்டத்தட்ட ஒரிஜினல் ரவுடி மாதிரியே இருக்கீங்க சார் உங்களை பார்த்தாவே தனி பீதி வருது சார் பீதி வேதி இருக்கட்டும் கிட்டத்தட்ட என்ன மாதிரியே உன்ன ஆக்கிட்டேன் ஆமா சார் நன்றி மறக்க கூடாது சார் பன்றியா மாறினாலும் நன்றி மறக்க மாட்டேன் சார் இப்ப நான் என்ன பண்ணணும் அந்த பொண்ணு வந்த உடனே உங்களை தூக்கி போட்டு கொல்ல போறேன் நானு அது வரைக்கும் கொஞ்ச நேரம் உள்ள இருக்கு சார் அடிக்கிறதும் அடிக்கிறேன் 3 தடவைக்கு மேல அடிக்கிறேன் சொல்லி வைக்கிறேன் உங்களிப்பா வேணும் உள்ளவா பேசிக்கிறேன் சார் என்ன அது சந்தேக கேஸ் சார் யோ சந்தேகப்பட்ட உடனே கூட்டி வந்துடுறதா அவனை போத்துறியா டேய் போடா சார் சந்தேக சார் சந்தேகத்தா இது ஏன் முதல்ல சொல்லல நீங்க டேய் சந்தேகப்படுற மாதிரி என்னடா பண்ண நீங்க சார் அவர் வந்து 50 ரூபாய் எனக்கு ரொம்ப சவுடால பதில் சொல்றேன் ஆளை பார்த்தா சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி யார் தெரியுமா நானு இன்ஸ்பெக்டரா அம்மா நீ எந்த ஊரு என்ன பேரு நான் தேனில இருந்து வரேன் சார் என்ன தேனிய பெரிய லண்டன்ல இருந்து வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது யாரு? நான் பெரிய இடத்து புள்ள அப்புறம் நீங்க ஏகப்பட்ட பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் பின்னு பின் விளைவா என்ன பின் பிரதேசம் நடக்குது நீ கணக்கு- ஏய், துப்புறாத இங்க துப்பு இது போலீஸ் ஸ்டேஷன் சரி எங்கயா இன்னுங்க பொண்ணு வந்துட்டு இருக்கு சார் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் சரி சரி சரி, நீ கிளம்பு 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 வரேன் சார். இந்த பக்கமே வரக்கூடாது ஆமா யாராங்க நீ ரவுடியா பயங்கரமா நாங்க நீ கொலை பண்ணா பெரிய பிஸ்டா வாங்கி என்ன வாய்ப்பாடா படிக்கிற உன்ன மாதிரி நாங்க எத்தனை பேரை பார்த்தோம் எத்தனை பேரை பார்த்தோம் 61 கொலை பண்ணவனா அட்டண்டத்துல பிடிச்சு உள்ள அக்கா உனக்கு கேட்ட புருஷன் இவர்தான் என்ன திமிரு
உனக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பொறுப்புள்ள இன்ஸ்பெக்டர் கை நீட்டி அடிக்கிற அடிப்பியா மூஞ்சி முகம் கட்டையும் பாரு டேய் போடா உள்ள போடா போடான்னா இன்ஸ்பெக்டர் உண்மையான இன்ஸ்பெக்டர் இவரு இல்ல நானா ஓ என்னையாது அநியாயமா இருக்கு எங்க ஊர் பொண்ணியாது கம்பெனி டைப் பேச்சு குட் மார்னிங் சார் What's the matter? சார் I see. சார் நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியே பொம்மையார் பாளையம் பக்கத்துல கொள்ளக்காரங்க நடமாட்டம் அதிகமா இருக்கிறதாக தகவல் வந்துச்சு சார். இது பாரு, நீ என்ன செய்யறன்னா நாளைக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்றேன். ஓகே ஓகே சார். லிசன், நாம போற விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. எஸ் சார். சார் அங்க பாத்தீங்களா? என்னடா இது, இப்படிப்பட்ட பயங்கர பள்ளத்தாக்குல சாமியாரா? கொஞ்சம் இருங்க, விசாரிச்சிருவோம். அவனும் பொண்டாட்டிட்டு அடி வாங்கி வந்து சாமியார் ஆயிட்டாங்களா? குறுப்பா உட்காந்துருக்காங்க. சாமி சாமி, இந்த டெக்காய்ச்சின்னு சொல்றாங்களே அவங்க எங்க இருக்காங்க சாமி? டெக்காய்ட்ஸா? புரியலையா? அதான் சாமி, கொள்ளக்காரங்க இந்த கத்தி துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வழிப்பறி பண்ணி புனிதமான துணி நடத்துறாங்களே, அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா? சொல்லுங்க சாமி. அப்படியா? அப்படித்தான். என்ன? வாருங்கள் காட்டுகிறேன். காட்டுங்க.
இதையும் கார்ல வச்சிரு. சரிங்க சார். என்னாச்சு ராஜன்? தீவிரவாதிகள்லாம் பல பிரிவா செயல்படுறாங்க சார். அதுல ஒரு கோஷ்டியை பிடிச்சிட்டோம். ஆனா அவங்கள்ட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அப்படியா? அங்க ஒரு அவுட் போஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும் சார். வெளியில போலீஸ் அவுட் போஸ்ட் வைக்கிறதுனால அது நம்முடைய ஃபர்தர் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். ஓகே ராஜன், ஐ வில் அரேஞ்ச் ஃபார் தட். நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா? தேங்க்யூ சார். நான் ஜீப்ல தான் வந்திருக்கேன். ஓ. என்ன முடியலையா? நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு உடம்ப தேத்தி பிரயோஜனம் இல்ல சார். பிரெயினை கொஞ்சம் யூஸ் பண்ணா ஈஸியா பிடிச்சிடலாம். என்னாச்சு? முடப்ப. ஐம் சாரி. ஏய் ஏய் ஏமாந்துட்டீங்களா? The whole day is waste. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? காலம் பூரா நம்ம கூட சேர்ந்து வாழ போற பொண்டாட்டிட்ட இவ்வளவு பெரிய அவாண்ட பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிட்டோமே. இந்த பெண்வா நம்மள சும்மா விடுமா? அவளுக்கு தெரிஞ்சா நம்மளை பத்தி என்ன நினைப்பா? இருக்கட்டும், அவ வந்தவன நடந்த உண்மையை பூரா சொல்லி இன்னைக்கு சந்தோஷமா முதலிரவு கொண்டாடிட வேண்டியதான். 10 முழம் பூவை கொடுத்துட்டு 20 முழத்துக்கு காசை வாங்கியிருக்கான். வரட்டு பாத்துக்கிற. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டிங்கிறதா மறந்துட்டான் போல இருக்கு. என் புருஷனா இருந்தான்னு அரசனா இருந்தான்னு போய் சொன்ன நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். இழுத்து வச்சு இருக்கிறதா? ஐயோ, இவட்ட நடந்த உண்மையை சொன்னோம்னா முதலிரவு கடைசி வாய்ப்பும் போல் இருக்கே. முதல்ல பாலை குடிப்போமா? குடிக்கலாமே. நான் சாப்பிட்டு உனக்கு தரலாம் நினைச்சேன், அதுவும் நடக்கல. நீயாவது சாப்பிட்டு எனக்கு தருவேன் நினைச்சேன், அதுவும் நடக்கல. மத்ததாவது நடக்குமா? போங்க வா. அப்ப இதுவும் இல்லையா? வாங்க வாங்க. வரவா வந்துட்டு. ஒண்ணு இல்ல, பிரம்ம. அக்கா என்னங்க நீங்க பண்ணது போய் அக்கான்னு கூப்பிடுறீங்க? நான் இங்க கூப்பிட்டேன். ஐயோ, நான் இனிமேல் எதுவும் பேசுற மாதிரி இல்ல. அக்கா நீ என்ன இங்க வந்த? அக்கா எச்சி துப்ப சொம்பு இல்லைன்னு திட்டுவாங்க. உக்கா சும்மா நான் பாத்துக்கிறேன். போடா போடா வழியா. பாக்கலாம் நீ. ஏண்டா 420. எஸ் சார். என்னங்க நீங்க ஸ்டேஷன்ல அடிக்க வேண்டிய சொல்லிட்டு இங்க அடிச்சிட்டு இருக்கீங்க? அது சும்மா உனக்கு ஒரு மரியாதை தான். 420. ஏன் விடுறாங்களே? யாரோ வந்திருக்காங்க போல இருக்க, போய் பாத்துட்டு வரேன். நேரங்காலம் தெரியாம கண்டாங்களா? வீடு இங்க வந்தாங்க. என்ன எந்த நேரத்துல? இங்க ஒண்ணும் கசமசம் நடந்தலையே. ஒண்ணு நடக்கல. சொல்லு என்ன விஷயம்? நல்ல வேலை. ஏட்டா இருந்த இந்த ஆளு இன்ஸ்பெக்டர் போய் சொல்லி உனக்கு கல்யாணம் கட்டியிருக்கான். ஆமா, நான் சாட்சியோட தான் வந்திருக்கேன். யோ சொல்லேன். ஆமாக்கா, நான் தான்க்கா சாட்சி. செண்பகம் உன்ட்ட சொல்லலாம்தாமா? கல்யாணமா பண்ணிட்டேன். உன்னை சும்மா விட மாட்டியா? உன்னை என்ன பண்ணிருப்பாரு? மாப்பிளே இப்படி போட்டு அடிக்கிறே பொண்ணு என்ன இருக்கா? இல்லாத பொண்ணாச்சு. யோ கேனத்தனமா பேசாதையா? எனக்கு வச்சதெல்லாம் அவத்துக்கு விட்டு என்ன தூக்கி போட்டு கொண்டு 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 இருக்கேன்.
செண்பகா இரு செண்பகா, உனக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணும் அதானே? 7 லட்சம் தான். இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு பின்னால உன்னை சொல்றேன், அதுக்கப்புறம் அவன் மூஞ்சில முழிக்கிறேன். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே.